வணக்கம். ஒரு கான்ஃபரன்ஸ்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்ற ஒரு சின்ன நம்பர் ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே கணிக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம். 1923ல நடந்த ஒரு மாநாட்டோட புள்ளி விவரம் இந்திய அரசியல்ல வரப்போற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி அப்பவே கோடிட்டு காட்டுச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். 1920களோட ஆரம்பத்துல இந்தியா ஒரு குழப்பமான காலகட்டத்துல இருந்துச்சு. அப்போ நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் அதுவரைக்கும் இருந்த தேசிய ஒற்றுமையை குலைக்க ஆரம்பிச்சது. ஒன்னு, 1922ல ஒத்துழையாமை இயக்கம் திடீர்னு நிறுத்தப்பட்டது. ரெண்டாவது, 2 வருஷம் கழிச்சு 1924ல துருக்கியில கலிஃபா பதவி ஒழிக்கப்பட்டது. இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த இயக்கங்கள் நின்னு போனதால ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் உருவாச்சு. அது வரைக்கும் ஓரளவு இருந்த ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையும் உடைய ஆரம்பிச்சது. அந்த இடத்துல சமூகங்களுக்கு நடுவுல ஒரு விதமான பதற்றமும் போட்டி மனப்பான்மையும் மெதுவா வளரத் தொடங்குச்சு. இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்குனது எது தெரியுமா? 1919 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி பதவிகள். இந்த பதவிகளை கைப்பற்றத்துக்காக சமூகங்களுக்குள்ள நடந்த போட்டி தெருக்கள்ல வன்முறையா வடிக்க ஆரம்பிச்சது. சொல்லப்போறா, அதிகாரம் ஒரு புதிய போர்க்களமாகவே மாறிடுச்சு. இப்படி ஒரு டென்ஷனான சூழலுக்கு நடுவுல தான் 1923 ஆகஸ்ட் மாசம் வாரணாசியில இந்து மகாசபையோட 6வது மாநாடு நடக்குது. இந்த கூட்டம் அப்போ இருந்த அரசியல் சூழலோட ஒரு நேரடி பிரதிபலிப்பா இருந்துச்சு. அந்த மாநாட்டுல மொத்தம் 968 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு இது வெறும் 968ன்ற ஒரு நம்பர் தான். ஆனா இந்த நம்பருக்குள்ள ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. இந்த 968 பேரும் இந்தியா முழுக்க இருந்து சமமா வந்தாங்களா, இல்ல இதுல ஏதாவது ஒரு பக்க சாய்வு இருந்துச்சா? வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். அந்த பிரதிநிதிகள் பட்டியலை நாம கொஞ்சம் ஒத்து பார்த்தா ஒரு ஆச்சரியமான உண்மை தெரிய வருது. அது ஒரு அகில இந்திய மாநாடு மாதிரியே இல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியோட ஆதிக்கம் தாங்க அதிகமா இருந்திருக்கு. இதோ பாருங்களேன், இதுதான் அந்த ஷாக்கிங்கான டேட்டா. கலந்துகிட்டவங்கள பாதிக்கும் மேல யோசிச்சு பாருங்க, பாதிக்கும் மேல, அதாவது 54.7% பேர் ஒரே ஒரு மாகாணத்திலிருந்து மட்டும் வந்திருக்காங்க. அதுதான் ஐக்கிய மாகாணம். இந்த ஒரு தகவல் மட்டுமே மொத்த கதையே மாத்துது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஐக்கிய மாகாணம் பஞ்சாப், தில்லி, பீகார்னு இந்த வட இந்திய பகுதிகளிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 86.8% பேர் வந்திருக்காங்க. ஆனா அதே சமயம் சென்னை, பம்பாய், வங்காளம் மாதிரி பெரிய மாகாணங்களோட பங்களிப்பு வெறும் 6.6% தான். இது ஒரு தேசிய மாநாட்டை விட ஒரு வட இந்திய நிகழ்வுன்னு சொல்றது தான் சரியா இருக்கும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா, ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? இது வெறும் மத பதற்றத்தினால மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த எண்கள் நமக்கு வேற ஒரு கதையை சொல்லுது. இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒன்னு நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த வேற ஒன்னும் தான் ஸ்கிரீனுக்கு பின்னால நடந்த ஒரு பயங்கரமான அரசியல் யுத்தம். குறிப்பா அதிக பிரதிநிதிகள் வந்த அந்த ஐக்கிய மாகாணத்துல இந்த அரசியல் போட்டி உச்சக்கட்டத்துல இருந்துச்சு. ஐக்கிய மாகாணத்துல 2 பெரிய அரசியல் சக்திகள் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சுயராஜ்யவாதிகள். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தேர்தல்ல ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போய் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட வேலைய உள்ள இருந்தே முடக்கணும்னு திட்டம் போட்டாங்க. இன்னொரு பக்கம் தாராளவாதிகள். அவங்க அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு சட்டப்படி சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐக்கிய மாகாணங்கள்ல இருந்தா அந்த மத பதற்றம் வெறும் மதம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது சுயராஜ்யவாதிகளுக்கும் தாராளவாதிகளுக்கும் நடுவுல நடந்த ஒரு பவர் கேம்க்கு ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த வாரணாசி மாநாடு நிஜத்துல எதை குறிக்குது? வாங்க பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, 1923 வாரணாசி மாநாடு வெளியே பார்க்கறதுக்கு ஒரு தேசிய நிகழ்வு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது வட இந்தியா, குறிப்பா ஐக்கிய மாகாணத்தோட அரசியலைத்தான் முழுசா பிரதிபலிச்சது. அங்க சுயராஜ்யவாதிகளுக்கும் தாராளவாதிகளுக்கும் நடந்த அதிகார போட்டி மத உணர்வுகளை பயன்படுத்தி இந்த மாநாட்டையே அவங்க பக்கம் திருப்பியிருக்கு. சென்னை, பம்பாய், வங்காளம் மாதிரியான பெரிய மாகாணங்கள் இந்த விளையாட்டுல இருந்து ரொம்பவே தள்ளி இருந்திருக்காங்க. கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த ஒரே ஒரு மாநாட்டோட டேட்டா வரப்போற வருஷங்கள்ல இந்திய அரசியல் எப்படி வட இந்திய அரசியலால தீர்மானிக்கப்பட போகுதுன்றதுக்கு ஒரு ஆரம்ப சிக்னலா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நிகழ்வோட புள்ளி விவரங்கள் ஒரு தேசத்தோட எதிர்கால பயணத்தையே கணிக்க உதவுறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா?